உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக அலிகான் துக்ளக் கைது செய்யப்பட்டு அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் மகனை பார்க்க வந்த நடிகர் மன்சூர் அலிகான் தனது வழக்கமான பாணியில் மகனுக்கு அறிவுரை கூறினார். அதனை பார்க்கலாம். குடிச்சா உண்டு, கடிச்சா ஜெயில் கிடையாது, கஞ்சா அடிச்சா நோ பெயில், இதெல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் தெரியும். இப்போ அது போதை இல்லையோ, இதுதான் போதையோ. அந்த போதை ஒன்றும் வரலைன்னு போட்டு இது பைபிள் அடிச்சிருப்பானுங்களோ. அப்பா நான் ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்களாம் எடுக்கிறாங்க, அதுக்கு நான் பொறுப்பு சார். ஆமாம், கீழே போடுவாங்க. இன்னெல்லாம் மழை பெஞ்சு அடுத்த வேலை கவுத்து போடுவாங்க. கேமரா அப்படியே திருப்புங்க, அங்கே பாரு எவ்வளோ திரும்ப அவ்வளோ டிகு வராதா போட்டு புள்ளியாவா 50 கோடில் இருக்கான். இந்த லேடி பின்னாடி 50 கோடில் கட் பண்ணி சொல்லிப்பா. லேடி சிகரெட்டெல்லாம் விற்கக்கூடாது. ஆமாம், பூஸ் அப்படியே சாப்பிட்றாரு. ஏன் தப்பு பண்ணுற? கஞ்சா குடிச்சா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி தெரியாதா? சாப்பிட்டியாடா? இல்லைப்பா, எவ்வளோ பேர் ஏன் தப்பு பண்ணுற? இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. சென்னை ஜேஜர் பகுதியில் பாரிசாலையில் கடந்த 3ஆம் தேதி இரவு போதைப் பொருள் விற்பனை செய்வதாக 10 பேர் கொண்ட கும்பலை ஜேஜே நகர் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இதில் தற்போது 3 நபர்களை அந்த 3 நபர்களை விசாரணைக்காக ஜேஜே நகர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் மன்சூர் அலிகான் அவர்களின் பையன் உட்பட 7 பேரை போலீசார் இன்று கைது செய்து நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் முன் மீதமுள்ள 3 நபர்களையும் விசாரணைக்காக அழைத்து வந்து மொத்தம் 10 நபர்களை தற்போது அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இந்த 10 நபர்களை உடல் சிறையில் தற்போது அழைக்க உள்ளனர். இந்த நிலையில் தற்போது மன்சூர் அலிகான் அவர் தனது மகனிடம் கஞ்சா அடிப்பது தவறான விஷயம், அடித்தால் ஜெயிலுக்கு போக வேண்டியது தெரியுமா என விளையாட்டாக கேட்டார். அந்த வீடியோவும் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. மேலும் குடிப்பது தப்பல்ல, அடிப்பதுதான் தப்பு அப்படி என்ற வார்த்தையும் தற்போது பரவி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.